இப்போ நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டா க்ளோவா அழகா வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான குளியல் பவுடர் ரெடி பண்ணலாம். இது வந்து பீட்ரூட்டை பயன்படுத்தி தான் ரெடி பண்ண போறேன். இது வந்து குளியல் பவுடரா மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். முகத்துல அந்த கரும்புள்ளி, தழும்புகள், சன் டேன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஃபேஸும் நல்லா பிரைட்டா மாறும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள், சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா josorganic.com என்ற வெப்சைட்லையோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் 2-3 நாளில் வந்துடும். நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயும் இருக்குது. அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிடுங்க. அடுத்ததான் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இதை வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதுல நீங்க கொஞ்சமா கற்றாழை ஜெல்லும் சேர்த்து அரைச்சிக்கிறதா இருந்தா அரைச்சிக்கலாம். அதாவது சுத்தமான ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துல இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கிட்டத்தட்ட ஒரு பாதியா, அதாவது நீங்க ஊத்துற தண்ணி வந்து பாதியா ஆகிற அளவுக்கு பாத்துக்குங்க. இதை இப்ப நல்லா ஆற விட்டுருங்க. இதுல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவு அதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாவு தான், பச்சரிசி மாவு தான் பயன்படுத்தணும். சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் தேவைப்படும், மறுபடியும் சேர்த்துக்குங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா அந்த பவுடர் ஃபார்முக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு தேவைக்கேற்ப அந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு தான் அப்படின்னு கிடையாது. ஆனா எடுத்தோன்னே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல வந்துடும். இப்ப இதை கொஞ்ச நேரம் நிழல்ல வந்து உலர்த்திக்கிங்க. வெயில் இருந்தா, அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெயில்ல வந்து உலர்த்தக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஷேடான வெயில்ல வேணா வந்து நீங்க உலர்த்திக்கலாம். கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் மேக்சிமம் இதுலயே வந்து அந்த ஈரத்தன்மை எல்லாமே வந்து போயிடும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெளியில அந்த ஃபேன் காத்துல நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதாவது காய விட்டுருங்க. பாருங்க நல்ல அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்ல பவுடர் ஃபார்ம்ல சூப்பரா கிடைச்சிருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மாசம் வரைக்கும் நீங்க வச்சு பயன்படுத்தலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். இதை நீங்க டெய்லியுமே பயன்படுத்தி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்ல பிரைட்டாக ஆரம்பிக்கும், நல்ல க்ளோவாகவும் ஆரம்பிக்கும். ஏன்னா பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட் ஆக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம சன் டேனையும் வந்து ரிமூவ் பண்ணும். முகத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாம் மறையும். இதை நம்ம குளியல் பவுடராகவும் இல்லைன்னா வந்து ஃபேஸ் பேக்காகவும் எப்படி பயன்படுத்தலான்றதை நான் காமிக்கிறேன். 2 பவுல் எடுத்திருக்கேன். அதுல பவுல்ல ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க குளியல் பொடி. இதுல வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறேன். அதனால இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை, அதாவது உங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா தயிர் பயன்படுத்துங்க. சன்டேன் அதிகமா இருந்தா தயிர் பயன்படுத்துங்க. இல்லைன்னா அதற்கு பதிலாக பால் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இது அப்படியே உடம்பு முழுவதுமே அப்படியே தேய்ச்சி குளிக்க வேண்டியதான். தேய்ச்சிட்டு ஒரு 2ல 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு ஃபேஸ் பேக்குக்கு கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கற்றாழை ஜெலுக்கு பதிலாக நீங்க ரோஸ் வாட்டர் பயன்படுத்தலாம். இல்லைன்னா வெறும் பால் கூட சேர்த்து பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குன்னா பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு தேவைக்கேற்ப இதுல வந்து நீங்க சேர்த்துட்டு இந்த பவுடர் சேர்த்து நீங்க ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முகத்துல வந்து அப்ளை பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்க. ஸ்கின் நல்லாவே க்ளோவா பிரைட்டா மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்க ஒரு 5 நாளைக்கு பண்ணிட்டு வந்து பாருங்களேன். அந்த டேன்ல எல்லாமே மறையும். ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய கலரும் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.